வந்திருக்கிற வீட்டிற்கு முதலாவது யார் வரணும்? கர்த்தர் வரணும். அவரை வரவேற்பதுதான் துதிக்கிற துதி. முதல்ல நீங்க துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல உள்ள வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல அவர் வராம நம்ம என்ன ஆட்டம் போட்டு பிரயோஜனம் உண்டா? அல்லேலூயா. வர வேண்டியவர். ஏன் அவர் இங்கே முதலாவது வர வேண்டும்? ஏன் அவரை முதலாவது இங்கே வரவேற்க வேண்டி இருக்கிறதுன்னா, என் விண்ணப்பத்தெல்லாம் 1000 விஐபி வந்தாலும் சரிதான், மெயின் விஐபி, நம்பர் 1 விஐபி, என் நிபந்தனை, என்னுடைய விண்ணப்பத்தை, என்னுடைய வேண்டுதலை கேட்டு பதில் கொடுக்கிறவர் தான் எனக்கு முதல்ல தேவை. அதை வாங்கி பாஸ் பண்றவர்கள்ல அவன்லாம் ரெண்டாவது தான் தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது யாரு தேவை நமக்கு? நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பதில் கொடுக்கிறவர் தான் முதலாவது வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் முதலாவது அவரை வரவேற்பதற்காக அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவது வந்தாச்சு, அவரை வரவேற்றாச்சு, அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு சிங்காசனத்துல. இப்ப அவர் என்ன பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணணும். ஐயா நல்லவர், வல்லவர், போதுமானவர், பயங்கரமானவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர், பரிசுத்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஆட்டோமேட்டிக்கா வரணுங்க. கீர்த்தனம் பண்ணுகிற அந்த வேர்டு, அந்த வார்த்தைகள் நம்ம கிட்ட இருந்து அப்படி ஆட்டோமேட்டிக்கா புறப்பட்டு வரணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யணும்? புறப்பட்டு வரணும். அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து அப்படியே வர வேண்டும். அதான் சொல்லுவாங்க, சட்டியில என்ன இருந்தா தான் என்ன வரும்? சொல்லுங்க, என்ன இருந்தா தான் வரும்? ஆப்பைய போட்டு கிண்டுன்னு கிண்டுனாலும் வருமா? வராது. இது ஆப்பணி எது வராது? சோறு வராது. ஆப்பையில என்ன இருக்கணும்? சட்டியில சோறு இருந்தா தான் ஆப்பையில சோறு இருக்க முடியும், இல்லைன்னா சோறு வராது. அப்போ அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல பைபிளை வாசிங்க, வார்த்தைகளை இருதய பலகையில எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தனியா நின்னு, ஒரு ஓரமா நின்னு, எங்கேயோ ஒரு இடத்துல நின்னு, ஒரு வாய்ப்பு 5 நிமிஷம் கிடைக்கிறது கர்த்தரை துதிக்க, கர்த்தரை கீர்த்தனம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா உடனே அந்த நேரத்துல என்ன செய்யலாம்? நமக்குள்ள இருதய பலகையில இருந்து அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை கீர்த்தனம்